இப்போ அதுக்கு பிறகு நீங்க வந்து விஜய் சாரோட ஒரு பெரிய டிராவல் பண்ணியிருக்கீங்க. நெறைய படம் அவரோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. இப்ப அவரு ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம். அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவருடைய அவரு ஏற்படுத்தி குடுத்த வாய்ப்புகள் திரைத்துறையில உங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல அப்படி இல்ல சார். சாருக்கு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு கூடயே நான் நடிச்ச படங்கள் வந்து கன்டினியூஸா ஒரு எப்படி பார்த்தா 12 படம் சார். 12 படம் கன்டினியூஸா. இல்ல அது உங்களுக்கு ஸ்பெஷலா அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரா? பாலாஜி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்ல இல்ல சார். அவரு பேரு ஹீரோன்னு போடும்போதே நண்பர்கள் பேர் நம்ம பேர் போட்டாங்க சார். அந்த கேங் ஆமா. தாமு சாரு, சார்லி சாரு அப்படி ஒண்ணு நம்ம பேர சேர்த்துருவாங்க சார் அதில. அது வந்து அப்படியே போய் இப்போ அவருடைய நண்பர்னே சொல்ல ஆரம்பிச்சாங்க சார் எல்லா இடத்துலயுமே. அது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. சினிமாவ தாண்டி சினிமாவில நம்ம ஒரு நண்பரா நடிச்சோம். அத தாண்டி வந்து பாலாஜி அப்படின்னாலே, "சார் விஜய் சார் ஃப்ரெண்டு தானே சார்" அப்படின்றாய்ங்க. அந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான். இல்ல அவருக்கு சில நெருக்கடியான குடும்ப சிக்கல்கள் வரும்போது, அது மாரி பெரிய கான்ட்ரோவர்சியா வெளிய பேசும்போதெல்லாம் உங்களோட பகிர்ந்திருக்காரா? உங்களோட ஒரு உரையாடல் இல்ல சார். நான் அதில தலையிட மாட்டேன் சார். ஏன்னா அது அவருடைய பர்சனல். நான் தலையிடுறது கிடையாது. எதுவும் பேசுறேன். அவரும் பெருசா பேச மாட்டார். அத பத்தி பேச மாட்டார். நீங்க அவரோட நெருக்கம்னா, இப்ப பணியூர் வீடுகளுக்கு போயிட்டு வர்றது உண்டு. அது மாரி போய் நேரடியா ரொம்ப சார். எப்பயாவது ரேரா போறது உண்டு சார். அதுக்கப்புறம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, சார் இது பண்ணாங்க. நான் 2 விஷயம் சார். பாலாஜி நீங்க 2 இடத்துல பார்க்கலாம். ஒண்ணா விஜய் டிவில பார்க்கலாம். இல்ல விஜய் சாரோட பார்க்கலாம். விஜய் டிவில எதுவும் ஒர்க் இல்லைன்னா தலைவரோட இருப்பேன். தலைவர் வந்து இது பண்ணுவாங்க.